இன்று ஆவணி மாத வளர்பிறை பஞ்சமி வாராகி அன்னைக்கு ரொம்ப விசேஷமான நாள். குறிப்பாக மகிஷ வாகன வாராகியை இன்று வழிபடுவது விசேஷமான பலன்களை கொடுக்கும். மகிஷம் என்றால் எருமை என்று பொருள்படும். எருமையை வாகனமாக கொண்டிருக்கும் வாராகி அன்னையை இன்று வணங்கும் பொழுது எதிர்மறை ஆற்றல்கள் நீங்கும் என்பது நம்பிக்கை. குறிப்பாக எதிரிகளை அடக்கும் சக்தி உங்களுக்கு கிடைக்கும். பொறாமைப்படும் உறவினர்களின் கண் திருஷ்டி நீங்கும். பில்லி, ஏவல், செய்வினை போன்ற துஷ்ட பிரயோகங்களிலிருந்து ஒரு அரண் போல காப்பாற்றும். பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுதான் முதல் முறையா நம்ம சேனலுக்கு வந்திருந்தா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. தினந்தோறும் உபயோகமான ஆன்மீக பதிவுகளை பெற நோட்டிபிகேஷன்ல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. ஓம் வாராகி தேவியை கும்பிடுவோம், மகாகாளி ரூபிணியாய் காப்பவளே, மகாவாராகி முகமுடைய தாயே, மகாதேவியன் சக்தி வடிவே, அசுர சங்கத்தை அழித்தவளே, அசுரர்கள் மேல் அஞ்ஞானி சுடரே, திருமேனி சிவப்பிரகாசம் தரும், திசை திசையும் உன் வலிமை நிறையும். ஓம் கெட்ட கண்ணை களைந்து காத்திடும் தாயே, கருட கிரகதோஷம் நீக்கும் சக்தியே, சாபமந்திரங்கள் சிதறடிக்கும் மாமையே, சூன்யம் பிள்ளை வினை தீர்த்திடும் அம்மையே, பகைவர்களை அடக்கும் பெருமை கொண்டவளே, பக்தர்களுக்கு அருள் பொழியும் அம்மையே, கருணையால் கரை சேர்த்த காத்தவளே, கஷ்டங்களை நீக்கும் காளியாய் விளங்கும். மூவேந்தர்கள் போற்றும் வராகி தேவியே, முனிவர்களால் ஜபிக்கப்படும் மந்திர வடிவே, சிவசக்தி சங்கமம் ஆன தாயே, சித்திகளை வழங்கும் சிரம் தாழ்த்து நான் சொல்கின்றேன், மந்திர துஷ்டர்களை முறியடிக்கும் சக்தியே, மாயையின் மூடரையை கிழித்து ஒளிரும் தேவி, அனந்த சக்தியால் அகிலத்தை காக்கும் அம்மா, அருள் கடலாய் அலைபாயும் வராகி, அரக்கனின் நெஞ்சில் அஞ்சலை விதைக்கும் அம்பிகை, ஆயிரம் சூரிய ஒளி சிந்தும் உன்மேனி, நிசாசரர்கள் துடிக்கும் உன்னாதம் கேட்டு நித்தியானந்தம் தரும் பராசக்தி வடிவே, மனக்கிளர்ச்சி நீக்கும் மகேஸ்வரி அம்மா, மங்களம் தரும் வராகி தேவியே போற்றி. இந்த பூமிக்கே சொந்தக்காரியாக திகழக்கூடியவள் வாராகி என்று தேவி புராணம் சொல்கிறது. உக்ர தெய்வமாக இருந்தாலும் அன்போடு யார் ஒருவர் முழுமையான நம்பிக்கையோடு வழிபாடை செய்கிறார்களோ அவர்கள் வேண்டிய வரத்தை அருளக்கூடிய அற்புதமான தாயாகவே இவள் திகழ்கிறாள். அப்படிப்பட்ட சிறப்பு மிகுந்த வாராகி அம்மனுக்குரிய வளர்பிறை பஞ்சமி நாளில் வழிபாடு செய்ய நம்முடைய வாழ்க்கையில் எதுவெல்லாம் நமக்கு கஷ்டத்தை தருகிறதோ அவை அனைத்தும் நீங்குவதோடு மகிழ்ச்சியும் செல்வமும் பெருகும். சப்த கன்னிகளில் ஒருவராகவும் உக்ர தெய்வமாகவும் வராகமூர்த்தியின் மறு அவதாரமாகவும் திகழக்கூடியவள்தான் வாராகி அன்னை. வாராகி அம்மனை வழிபாடு செய்வதற்கு பலவிதமான சிறப்பு மிகுந்த நாட்கள் இருந்தாலுமே கூட பஞ்சமி திதிதான் ரொம்பவும் விசேஷமான நாள். குறிப்பாக நம்முடைய கஷ்டங்கள் தீர தேய்பிறை பஞ்சமி வழிபாடும் அதோடு சேர்த்து சிறப்பான வாழ்க்கையை வாழ எதிர்மறை ஆற்றல்கள் நீங்க வளர்பிறை பஞ்சமி வழிபாடும் ரொம்ப விசேஷம். இன்று காலையிலோ மாலையிலோ ஒரு எளிமையான அகல் விளக்கை எடுத்து அந்த அகல் விளக்கின் வெளிப்புறத்தில் மஞ்சளை நன்றாக தடவி குங்குமத்தை வைத்து ஒரு சிறிய தட்டின் மேல் வைத்து கொள்ளுங்கள். அதில் நல்லெண்ணெயை ஊற்றி பஞ்சு திரி போட்டு வாராகி அம்மனுக்கு முன்பாக கிழக்கு நோக்கியவாறு தீபத்தை ஏற்றுங்கள். அடுத்ததாக வாராகி அம்மனுக்கு சர்க்கரை வள்ளி கிழங்கை வேக வைத்து வைப்பது ரொம்ப விசேஷம். அதே போல வெள்ளை மொச்சையையும் நாம் வேக வைத்து அதை பிரசாதமாக வைக்கலாம். இந்த இரண்டு பொருட்களையும் நைவேத்தியமாக வைத்துவிட்டு இன்றைய பதிவில் பார்த்த வாராகி அன்னையின் எளிமையான தமிழ் மந்திரத்தை பக்தியோடு ஒரு முறை மட்டும் சொல்லுங்கள். உங்களுக்கு தொடர்ந்து கஷ்டங்கள் கொடுக்கும் எதிரிகள் உங்கள் வாழ்க்கையை விட்டு ஓடிவிடுவார்கள். அந்த எதிரிகளையே அடக்கும் சக்தி உங்களுக்கு கிடைக்கும். பொறாமைப்படும் உறவினர்களின் கண் திருஷ்டிகள் நீங்கும். பில்லி, ஏவல், செய்வினை போன்ற அனைத்து விதமான துஷ்ட பிரயோகங்களும் உங்களை விட்டு ஓடிவிடும். ரொம்ப விசேஷமான இந்த பதிவை இன்று ஆவணி வளர் பஞ்சமியில் உங்களுக்கு தெரிஞ்ச அனைவருக்குமே கட்டாயம் பகிருங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. நாளைக்கு மற்றொரு பதிவில் சந்திப்போம். ஹரி ஓம். மகா பெரியவா போற்றி.